கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண மிகுந்த நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளிலே நாம் பைபிள் ஸ்டடிக்கு ஆதாரமாய் இருக்கக்கூடிய மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்க கேட்போமே. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. ஆமென். இந்த வசனம் நமக்கு பல சமயங்கள்ல இந்த சபைக்கு ஆதாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது. ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்றவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வசனம் இதுதான். ஆனா இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஜோடு வசனம் இந்த பைபிள்ல வேற எங்கேயுமே கொடுக்கப்படல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாங்கி இருக்கக்கூடிய ஞானஸ்தானத்துக்கு அநேக உதாரணங்கள், அநேக வசனங்கள் எல்லாமே இருக்குது. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். அப்பொழுது சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, அவங்கள பக்கத்துல ஏன்னா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமேட்டு இவங்களை பரலோகத்திற்கு பரமேறி போகிற சமயத்துல அவங்கள பார்த்து சொல்லக்கூடிய வசனங்கள் இது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு உண்டு. அந்த சகல அதிகாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸௌசியா EXOUSIA அப்படிங்கிற கிரேக்க பதம் அந்த இடத்துல பயன்படுத்தப்படுது. அந்த கிரேக்க பதத்துக்கு சரியான ஒரு மீனிங் அப்படின்னா, அர்த்தம் அப்படின்னா, அந்த பதத்திற்கு ஒப்படைக்கப்பட்ட அதிகாரம். சகல அதிகாரம் அப்படிங்கிறத காட்டிலும் அந்த எக்ஸௌசியா அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு சரியான ஒரு மீனிங் அப்படின்னா ஒப்படைக்கப்பட்ட அதிகாரம். என்னுடைய கரத்துல ஒப்படைக்கப்பட்ட கூடிய அதிகாரம் அப்படின்றது இட் இஸ் நாட் லிமிட்டெட். அது ஒரு குறுகிய ஒரு எல்லைக்கு உட்பட்டது அல்ல. அது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளது. வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடியது நமக்கு தெரிஞ்சது இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் மாத்திரம்தான். வானத்துல தெரிஞ்சது நமக்கு ஏதோ சூரியன் தெரியும், சந்திரன் தெரியும், இந்த ராத்திரில இருக்கக்கூடிய ஒரு சில நட்சத்திரங்கள் தெரியும், வானத்துல இருக்கக்கூடிய அவாந்தர வெளிகள் தெரியும். ஆனா இது இல்லாம கண்டுபிடிக்க வேண்டிய பல கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. பல கோடி பில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் போகக்கூடிய தூரங்கள் இருக்குது. அப்படி ஒளி ஆண்டுகள் அளவுக்கு தூரங்கள் எல்லாமே இருக்குது. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரம் அவர் கையில இருக்குது. இந்த உலகத்துல ஊழியத்தை இந்த பூமியில எல்லா பகுதிகள் மேலும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை செலுத்துவதை பார்க்கிறோம். அவர் எல்லா பகுதியிலுமே அவருக்கு நாடுகள் ஒரு பேரியர் இல்லை, ஜாதிகள் ஒரு பேரியர் இல்லை, ஆண் பெண் அப்படிங்கிறது ஒரு தடையா கிடையவே கிடையாது. அவர் எல்லாவற்றிலும் மேன்மை மிகுந்த அதிகாரத்தை கொண்டவராய் இருக்கிறார். அப்ப அந்த அதிகாரத்தை நீங்க வாங்கிக்கங்கன்னு தான் சொல்றார். அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு அதே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அதிகாரம் அவருடைய விசுவாசிக்கும் உண்டு, அவருடைய தேவ வார்த்தையிலையும் உண்டு, அவருடைய ஊழியத்திலையும் உண்டு, அவருடைய சபையிலையும் உண்டு. வீட்டு சபைக்குரிய பிரத்யேகமானது இதுதான். இந்த வசனத்தை ஆதாரமா வச்சு நாம பல சமயங்கள்ல வாதிடு இருக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா இது வாதிடுகிறவருக்கு மட்டும் இல்ல, நாம ருசித்து பார்க்க வேண்டிய ஒரு வசனம். ஏன்னா அவர் எல்லாத்துலயும் அதிகாரம் இருக்குது அப்படின்றப்போ மத்தேயு 9வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமே. ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென்.
எதை கண்டு? இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாத்தையுமே பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஜனங்கள் எல்லாத்தையுமே ஆச்சரியப்பட்டு, ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகார பேச்சும் அதிகார ஊழியமும் எல்லாரையுமே வேப்படைய செய்தது. ஆனா இயேசு கிறிஸ்து வசனங்களும் இந்த கிரியைகளும் பல சமயங்கள்ல சொல்லியிருக்காரு, எனக்கு மேலிருந்து அருளப்பட்டது, பிதாவிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், நான் ஜெபம் பண்ணி இது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 யோவான்ல 10-11 வசனத்தை வாசிக்க கேட்போமே. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். ஆமேன். அப்போ இதுல நம்ப சொல்லி சுத்தியில் இருக்கக்கூடிய யூதர்களையும் சுத்தியில் இருக்கக்கூடிய அந்த புறஜாதி ஜனங்களையுமே அவர் சொல்றதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த வல்லமை புறப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து எந்தெந்த இடத்துல எல்லாத்துல இருந்தாரோ அவருக்கு பிசாசின் மீது அதிகாரம் இருந்தது, வியாதிகளின் மீது அதிகாரம் இருந்தது, ஜன கூட்டத்தின் மீது அதிகாரம் இருந்தது, ஜலத்தினுடைய திரள் மீது அதிகாரம் இருந்தது, காற்றின் மீது அதிகாரம் இருந்தது, கடலின் மீது அதிகாரம் இருந்தது. அப்படி எல்லாத்து மேலையுமே இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருந்ததை ஜனங்கள் கண்டார்கள். அதனாலதான் நீங்க அட்லீஸ்ட் என்னைய பார்த்து பிதாவினுடைய கிரியை எல்லாத்தையும் இவன் செய்யறான் அப்படிங்கிறதுக்காக, பிதா என்னை அனுப்புனாரு, பிதா சொன்னது எல்லாத்தையும் இவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு விசுவசிக்கலனா கூட நம்புங்கள். அப்படி அல்லாவிட்டாலும் என் கிரிகையில் நிமித்தமாவது இது எல்லாத்தையும் நம்புங்க அப்படின்னு சொல்றப்போ, இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்க இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் பார்த்து நம்பாவிட்டாலும் அட்லீஸ்ட் கிரியை பார்த்தாச்சு நம்புங்க அப்படின்னு தன்னுடைய அதிகாரத்தை அவர் தெளிவாய் அந்த இடத்துல திருஷ்டாந்தப்படுத்துறப்போ, நமக்கும் அதே அதிகாரத்தை நாம முதல்ல வாசித்த மத்தேயு 28வது 18-19 வசனத்தை வாசிச்சோம். அந்த சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த வார்த்தை என்னது? ஆகையால். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், அதனால அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்க சீஷர் ஆயிட்டீங்க, அதனால உங்களுக்கும் இதே அதிகாரம் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அந்த அதிகாரத்தை நாம எப்படி வாங்கிக்கிறது? அந்த அதிகாரத்தினுடைய திறவுகோல் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆதாரமான பைபிள் ஸ்டடியாவே இருக்கு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். ஆமேன். இயேசுவின் நாமத்தில். அதுல வானோர் பூதலத்தோர் யாரா இருந்தாலும், வானத்துல இருக்கக்கூடிய அண்ட சராசரத்தை இருக்கக்கூடிய தூதர்களாய் இருந்தாலும் சரி, பிசாசினுடைய சேனையாய் இருந்தாலும் சரி, பூதலத்துல இருக்கக்கூடிய எத்தகைய ஜனமாய் இருந்தாலும், பூமியின் கீழே இருக்கக்கூடியவர்கள், பாதாளத்தில தேவனுடைய நியாய தீர்ப்பிற்கென்று மரித்து காத்திருக்கக்கூடிய யாராய் இருந்தாலும் அவர்கள் முழங்கால்கள் யாவும் முடங்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு நாமத்துக்குள்ளார நாம வந்திருக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் சபை கூடி வருகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சும்மா சாதாரணமா நாம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அது சகல பரிபூர்ணத்திலும் வாசம் செய்யக்கூடியதாய் இருக்கிறது. வாசிப்போமே, கொலோசியர் 1:19. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். ஆமென். அப்போ நம்ம கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம்னா, சகல பரிபூர்ணமான அதிகாரம். அப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஜெபிக்கலாம், நம்ம தெரு முனையில இருந்து பிரசங்கம் பண்ணலாம், எந்த இடத்துல வியாதியஸ்தர்களை நாம சுகப்படுத்தலாம், நாம எல்லா காரியத்திலுமே நீங்களே, ஏன்னா எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டவர்களாக தான் நாம ஞானஸ்நானம் வாங்கி இருக்கிறோம். இது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால வாங்கி இருக்கிறவன் கூட ஓரளவு தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா நாங்க டைட்டில்ல தான் நம்ம ஞானஸ்நானம் வாங்கியிருக்கிறோம், அதனால அந்த அதிகார பகிர்வை முழுசா எங்களால வாங்கிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு கட்டட சபைகளும் காணிக்கை சபைகளும் சொல்லுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனா இன்னைக்கு ஞானஸ்நானம் இயேசுவின் நாமத்தினாலே, அதுல வசனம் எப்படி சொல்லி இருக்குன்னா, சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளாரே வாசமாய் இருக்கவும் அவர் அப்படி செய்தார் அப்படின்ற மாதிரி வசனம் முடியும். அப்ப சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளார வாசமாய் இருக்குது அப்படின்னா, அந்த வாசமாய் இருக்கக்கூடிய அந்த சகல பரிபூர்ணமும் இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்ற எனக்கும் உண்டு. அதனாலதான் அந்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தையில ஆகையால் நீங்கள் உலகெங்கும் போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படிங்கிற அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இருக்கக்கூடிய பரிபூர்ண அதிகாரத்தையும் சகல பரிபூர்ணத்தையும் நான் வாங்கி கொள்ளுகிற பொழுது. கொலோசியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம் முதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. நம்ம இத ஆவிக்குரிய விதத்துலதான் நாம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நாம சொல்லிட்டு, சரீர பிரகாரமா நம்ம போய் கை வச்சு ஜெபிக்கிறது, நாம வார்த்தைகளினால அடுத்தவங்களை ஆதாயப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்துல எல்லாத்தையும் புறம்பா நின்னோம்னா நாம தேவனுடைய சகல அதிகாரத்தை இன்னும் முழுசா நாம வாங்கிக்கலன்னு அர்த்தம். அதனாலதான் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தப்ப சரீர பிரகாரமாக அவர் கை வைத்து ஜெபித்தால் அவருடைய எல்லாமே வியாதிகள் எல்லாமே சுகமாச்சு. அவர் வாய்மொழியில சொல்றப்ப மறு உத்தரவு எவனாலையும் சொல்ல முடியல. இவர் அதிகாரமா பேசினது மாதிரி வேற யாரும் பேசவே இல்லை. இவர் சொன்ன விளக்கம் போல வேற யாரும் இதுவரைக்கும் இவர் பேசினது போல யாரும் பேசவில்லை அப்படிங்கிறது ரோம சேவகர்களுடைய அதிகாரிகள் சொன்ன அந்த வார்த்தைகளையே இருக்கக்கூடியதா இருக்கும். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் அவங்க போய் எந்த இடத்துல பிரசங்கம் பண்ணாங்களோ அவர்களுடைய பிரசங்கம் நூதனமான பிரசங்கமாய் இருந்துச்சு. அவருடைய வார்த்தையில அதிகாரமும் வல்லமையும் இருந்துச்சு. பவுலுடைய என்னது தலைப்பாகையும் உருமாக்களும் அவனுடைய கைக்குட்டைகளும் வேலைகள் அது ரொம்ப தேவனுடைய சுகமளித்தல எல்லா இடத்துலயுமே கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு. அந்த மாதிரி பேதுரு நிழல் பட்டு கூட சுகம் பெற்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம சகல அதிகாரமும் சீஷர் கையில இருக்குது. சீஷர் கையில இருக்கிறதுனாலதான் அதுல ஒரு 1 கொலோசியர் 2:15 வாசிப்போமே. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். அப்ப துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு மிக பெரிய அந்த வல்லமை உண்டு. ஏன்னா அவர் தூதர்கள் மேலையும் அவருக்கு அதிகாரம் உண்டு, துரைத்தனத்திற்கு மேலையும் அவர்கள் ஏன்னா வானோர் பூதலத்தோர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக இயல்பு மற்றும் அது மகிமையான பொறுப்பினுடைய காரணமாக தேவதூதர்களை பார்க்கலும் சற்று மேன்மையாக, ஏன்னா நம்ம வசனமே சொல்லுது இல்லையா, தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொண்டார்கள். நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடியாகும் வரைக்கும் நீர் என் வலது வாரிசத்தில் உட்காரும். அப்போ கடைசி எதிரி வரைக்கும் அழிக்கக்கூடிய எல்லா காரியங்களிலுமே அவருக்கு கீழ் வரும் கிறிஸ்து ஆட்சி நிலைக்கக்கூடிய விதத்துல தூதர்கள் அவருக்கு பணிவிடைக்காரர்களாய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு தூதர்கள் மேல அவருக்கு அதிகாரம் இருந்தது. அதனால இன்னைக்கு சீஷர்களுக்கு சகல அதிகாரமும் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாத்துக்கு மேலேயுமே அதிகாரம் உண்டு. ஏன்னா சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல வெற்றி சிறந்திருக்கிறார். நமக்காக சிலுவையில பாடுபட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லி சுதந்திரித்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இந்த துரைத்தனத்துக்கும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்ட வல்லமை உண்டு. அந்த உரிந்து கொண்ட வல்லமை எப்ப வரும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு சுதந்திரிக்கிற பொழுது.
அந்த அந்த அதிகாரத்தினுடைய திறவுகோல் எங்க இருக்குது அப்படின்னா, நீங்க இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் வாங்கி இயேசுவின் நாமத்தினால இருக்கக்கூடிய சபையோடு கூட நான் அங்கமாய் இருக்கிற சமயத்துலதான் அந்த அதிகாரத்தினுடைய திறவுகோல் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு பலிக்கக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா எபிரேயர் 4:14 வாசிப்போமே. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியார் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆமென். அவர் ஏற்கனவே நாம வாசித்ததன்படி எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் அவர் நமக்கு அவர் மேன்மையாய் இருக்கிறவராய் வசனம் தெளிவா சொல்லுது, மேன்மையாய் இருக்கிறவராய் இருக்கிறார் என்று. அப்போ அவர் வானங்களின் வழியாக, வானங்கள் அப்படின்றது ஒரு சில பேர் 3 வானம்ன்றாங்க, ஒரு சில பேர் 7 வானம்ன்றாங்க. அந்த ஆராய்ச்சிக்குள்ளார நான் இப்பொழுது உங்களை கடந்து போக வைக்கல. 3 வானம்னு சொன்னாலும் சரி, 7 வானம்னு சொன்னாலும் சரி, எல்லாத்துக்குமே விளக்கங்கள் இருக்கு. ஆனா அந்த வானங்கள் எத்தனையா இருந்தாலும் அந்த வானங்களின் வழியாய் பரத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு எனக்கு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அப்ப ஆசாரியனும் ஆயனும் எவ்வளியோ அதே போலதான் விசுவாசியும் அவருக்குரிய சீஷர்களோ அவருக்குரிய ஆடுகளும் அப்படிப்பட்டவைகளே. நான் பண்ணின அறிக்கையில் உறுதியாக பற்றி கொண்டிருக்க கடவோம். எதை சொன்னீங்கனாலுமே வியாதி சுகமாகுது, அப்ப இந்த வியாதி என்னை விட்டு நீங்கி போவதாக, சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் நிறைவாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாமே உறுதியாய் அறிக்கை செய்கிறோமோ அந்த உறுதியாய் அறிக்கை செய்ததை உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டியதா இருக்கிறது. மீண்டும் அந்த வசனத்தை நாம பாக்குறப்ப எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாக பரத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியராக. இப்ப இந்த வசனத்திற்கு முழு சொந்தக்காரர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய நமது வீட்டு சபைதான் முழு சொந்தக்காரர்கள். ஏன்னா நாம எல்லாத்துலயுமே இயேசுவை தான் பாக்குறோம், பிதாவிலையும் இயேசுவை தான் பாக்குறோம், பரிசுத்த ஆவியானவர்களையும் இயேசுதான் பாக்குறோம், நம்மளுடைய சபையிலையும் இயேசுவை தான் மேய்ப்பரா பாக்குறோம், நம்ம ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் இயேசுவை தான் பாக்குறோம். அப்ப மகா பிரதான ஆசாரியாரா வச்சிருக்கக்கூடிய பிரதான சபை நம்ம தான். அப்ப நாம பண்ணின அறிக்கையிலே உறுதியாய் இருக்க கடவோம். அப்ப நீங்க பண்ணது இயேசு கிறிஸ்து என் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானத்துல கொடுத்தா ஆமா அப்படின்னு ஒரு அறிக்கை பண்ணியிருக்கிறோம். அந்த பண்ணின அறிக்கையில இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும், மரண பரியந்தமும் நாம உறுதியாய் இருக்க கடவோம். அப்ப அதே போல அந்த அறிக்கை பண்ணினது போலவே நாம எந்தெந்த இடத்துல என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ அத்தனைக்குமே நாம உறுதியாய் இருக்க கடவோம். எல்லாத்துலயுமே யோவான் 5:22 வாசிப்போம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ உலகம் படைக்கிறப்ப இருந்தவர் இயேசு கிறிஸ்து. உலகம் தோற்றம் முதல் அனைத்தையுமே காத்து நழித்தவர் இயேசு கிறிஸ்து. உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பரிகாரியான மரித்தவர் இயேசு கிறிஸ்து. உலகத்துல இருக்கக்கூடிய மரித்தவர்களுக்காக போதனைகள் அத்தனையுமே கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்து. பாதாளத்தில் உள்ளவர்களுக்கும் போதனை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. இத காட்டிலும் அவர் பிதாவானவரை கனம் பண்ணும் பொழுது குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறவரும் இயேசு கிறிஸ்து. திரும்பவும் வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்க போறதும் இயேசு கிறிஸ்து. அதுக்கு அப்புறமேட்டு 1000 வருட அரசாட்சியை நடத்த போற ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் இயேசு கிறிஸ்து. அதற்கு அப்புறமேட்டு பிசாசுகளை எல்லாவற்றையுமே ஒரு முட்டா கட்டி போட போறதும் இயேசு கிறிஸ்து. இது எல்லாத்துலயுமே இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமத்தை இந்த வேதாகமும் பயன்படுத்தவில்லை. அதனாலதான்
குமாரனை கனம் பண்ணும்படியாக, ஏன்னா பிதா அப்படிங்கிற ஒரு ரோல இந்த ஜனங்க எவ்வளவு தூரத்துக்கு மகிமைப்படுத்தினார்களோ அந்த மகிமைய அப்படியே குமாரனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல கொண்டு வரணும்ன்றதுக்காக அந்த நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை முழுவதையுமே ஒப்பு கொடுத்தார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது இயேசு கிறிஸ்துவ பத்தி டிஸ்கிரிப்ஷன். இது அதே அதிகாரத்தை உலகெங்கும் போய் நற்செய்தியை பரப்புங்கள் அப்படின்னு சொல்றப்ப இதே அதிகாரத்தை தன்னுடைய சீஷர்களுக்கும் டிரான்ஸ்பர் பண்ணது இயேசு கிறிஸ்து. அந்த தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை அப்படியே தன்னுடைய சீஷர்களுக்கு தனக்கு என்னென்ன வேலையெல்லாம் ஒப்படைக்கப்பட்டதோ அந்த ஒப்படைக்கப்பட்ட அத்தனையுமே தன்னுடைய சீஷர்களுக்கும் ஒப்படைத்து போனவர் இயேசு கிறிஸ்து. அதனால குமாரனுக்கு முழுவதையும் ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிற இடத்துல அப்படியே தொடர்ச்சியா தன்னுடைய சீஷர்களுக்கு முழுவதையும் ஒப்பு கொடுத்தார். அந்த அதிகாரத்தை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தடவையும் நான் திறந்து 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 அந்த திறவுகோளாய் நான் பயன்படுத்தி, இயேசுங்கிற நாமத்தை திறவுகோளாய் நான் பயன்படுத்தி நான் ஜெயம் உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும். ஏன்னா சரீரம்னு இருந்துச்சுன்னா அதுல உபாதைகள்ன்றது அப்பைக்கப்ப வரும், அப்பைக்கப்ப போகும். ஆனா அதை எல்லாத்தையுமே நீக்கிற அதிகாரம் இயேசுங்கிற நாமத்திற்கு உண்டு. வாழ்க்கை இந்த பூமியில இருக்கக்கூடிய நாட்கள் வரைக்கும் சின்ன சின்ன உபத்திரவங்கள், சண்டைகள், சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், மார்க்க பேதங்கள் இது எல்லாமே வரதான் செய்யும். ஆனா அது எல்லாத்தையுமே இயேசுங்கிற சகல அதிகாரம் உள்ள அந்த நாமத்தை கொண்டு சமாதான குலைச்சலே அப்பாலே போ, பிரிவினை உண்டாக்கக்கூடிய ஆவியே அப்பாலே போ. ஏன்னா தூதர்களும் நடுங்குகிறவர்களாய் இருக்கிறார்கள், ஆவிகளும் பயந்து போகிறதா இருக்கக்கூடியது அந்த இயேசுங்கிற நாமம். அந்த நாமத்தினுடைய திறவுகோலை நாம் பயன்படுத்துகிற பொழுது நாமும் இதே குமாரனுக்கு ஒத்த அதே அதிகாரத்தோடு கூட நாம் இந்த பூமியில வலம் வருகிறவர்களாய் இருக்க முடியும். வெளிப்படுத்துற விசேஷம் 1வது அதிகாரம் 17-18 வாசிப்போம். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். ஆமேன். இது இயேசு கிறிஸ்து. ஆனா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல உண்டு. அப்போ நம்மளுடைய அந்த ஸ்தானத்தை, நம்மளுடைய ஒரு இடம், நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், எந்த மாதிரி ஒரு ஸ்டேட் நமக்கு கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஏன்னா என்னைக்கு நம்மளுடைய தரத்தை, என்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடத்தை என்னைக்கு நமக்கு தெளிவா தெரியுதோ அப்பதான் நாம செய்ய வேண்டிய செயலுக்குரிய அதிகாரமும் தெரியும். ஒருத்தனை கொண்டு போய் நம்ம அதிகாரியாய் உட்கார வைத்து அவன் கையில பச்சை இங்கு பேனாவை கையில கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பச்சை இங்குனுடைய பவர் தெரியாம அந்த சீட்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தான் அப்படின்னா, அந்த பச்சை இங்குல கையெழுத்து போடாமலே அந்த சீட்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தான் அப்படின்னா அதனால பிரயோஜனமே கிடையவே கிடையாது. நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அவர் கையில என்ன இருக்குதான்? மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். அப்போ சகல அதிகாரம் படைத்த அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாமளும் ஆசாரியனாகவும் லேவியனாகவும் அதிகாரிகளாகவும் நாம ஒரு இடத்துல கட்டளை கொடுக்கக்கூடிய, கமாண்டிங்கா இருக்கக்கூடிய நல்ல உக்ரானக்காரனாகவும் இருக்க வேண்டியது சீஷத்துவத்தினுடைய வேலை. அது உங்களுடைய குடும்பமாய் இருந்தாலும் சரி, உங்களுடைய உத்தியோக ஸ்தலமாய் இருந்தாலும் சரி, நீங்க இருக்கக்கூடிய இடம் எதுவா இருந்தாலுமே அந்த இடத்துல நமக்கு தேவன் வைத்திருக்கக்கூடியது மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவர் என் கூட இருக்கிறார். அவர் அதனால நம்ம இனிமே
இன்னமும் பயந்து, இன்னமும் ஒரு சில காரியங்களை குறித்து திகில் அடைஞ்சுக்கிட்டோ அல்லது இன்னமும் கவலையோடையோ துக்க முகத்தையோ குழப்பமான சூழ்நிலைகளையோ இது எல்லாத்தையும் நாம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தினுடைய திறவுகோலை இன்னமும் நான் எடுக்கல அப்படிங்கிறது அர்த்தம். அந்த திறவுகோலை நாம இன்னும் கையில எடுக்காம இருந்தோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம எபேசியருடைய புத்தகத்தை நாம தெளிவா வாசித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி போயிடும். கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் கையில பைபிள் எடுத்துக்கங்க, எபேசியர் புத்தகத்தை திருப்பிக்கங்க. நான் இனிமே வசனங்கள் எல்லாமே வெளியில இருக்கக்கூடிய மற்ற வசனங்களுக்கெல்லாம் போறது கிடையாது. எபேசியர் புத்தகத்துல இருக்கக்கூடியதுக்குள்ளாரதான் நான் திரும்ப திரும்ப சுத்தி வருவேன். அதுல நமக்கு முதல் 3 அதிகாரம் ஒரு பகுதியாகவும் 2வது 3 அதிகாரமும், அதாவது மொத்தம் 6 அதிகாரம் தான் இந்த எபேசியர் புத்தகத்திலே உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் இயல்பாகவே 2 பிரிவுகளாக அமைந்திருக்கிறது. இதுல முதல் 3 அதிகாரங்களும் கிறிஸ்துவில் ஒரு விசுவாசி இடத்தை பற்றிய அறிமுகமாக இருக்கிறது. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களுக்குரிய இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எபேசியருக்கு எழுதின நிருபத்துல 1வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்போமே. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது வாழ்த்துதலை ஆரம்பிக்கிறப்பவே அந்த பரிசுத்தவான்களை அட்ரஸ் பண்ணக்கூடியது. முதல் வசனத்தை திரும்ப வாசிங்க சிஸ்டர். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே நான் அப்படியே கூடவே வாசிங்க சிஸ்டர். எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் கவனிங்க, நான் பல முறை நான் சொல்லி இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துன்னு சொல்றதுக்கும் கிறிஸ்து இயேசுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. ரொம்ப ஆழமா ரொம்ப பிலசாபிக்கலா சொல்லக்கூடிய இடங்கள்ல கிறிஸ்து இயேசுன்னு பயன்படுத்தப்படக்கூடியதா இருக்கும். அப்போ எபேசு சபையை பார்த்து விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, எபேசு விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி அழகா எழுதியிருக்கலாம். ஆனா அந்த வாழ்த்துதல் ஆரம்பிக்கிறப்பவே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கக்கூடியவர்கள் நாம எல்லாருமே இதுல ரொம்ப பெரிய அங்கத்தினரா இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் வாங்கினதை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வெயிட்டா நீங்க ஃபீல் பண்றீங்களோ இல்லையோ, இன்னைக்கு அதிக கனமுள்ளதாய் நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இந்த எபேசு நிருபத்தை இன்னைக்கு விளக்கி முடிக்க போறோம். 3வது வசனத்தை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் இப்ப நீங்க பைபிள் எல்லாரையுமே எடுக்க சொல்லி இருக்கிறேன். அவங்க வச்சிருக்கக்கூடிய பைபிள்ல நான் இப்ப சொல்லக்கூடிய இடத்துல எல்லாத்துலயுமே கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்துவுக்குள், அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லக்கூடிய இடத்துல எல்லாமே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துதான் சொல்லுவேன். அந்த அழுத்தம் கொடுத்து சொல்ற இடத்துல எல்லாத்துலயுமே நீங்க அண்டர்லைன் பண்ணி பாருங்க, முதல் அதிகாரத்துக்குள்ளாரே எத்தனை முறை இது போடப்பட்டதா இருக்கும். 4, 5, 6 வாசிங்களேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை கிறிஸ்துவுக்குள். இந்த இடத்துலயும் நம்ம அடிகோடிட்டு பாத்துக்கோங்க. 1வது வசனத்திலையும் கிறிஸ்து இயேசுவுக்குள், 3வது வசனத்திலையும் கிறிஸ்துவுக்குள், 4வது வசனத்திலையும் உலக தோற்றம் முன்னே கிறிஸ்துவுக்குள். இதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்குள் இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் சொல்லக்கூடியது 2000 வருஷத்துக்குரிய ஹிஸ்டரி சொல்லக்கூடியது இயேசு கிறிஸ்துவுக்குள். ஆனா உலகம் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் சொல்லக்கூடியது
கிறிஸ்து இயேசுவுக்குள். அதான் 1வது வசனம் சொல்லக்கூடியது. அப்ப இந்த 4 வசனத்துக்குள்ளாரவே 3 தடவை சொல்லப்பட்டதாய் இருக்குது அவருடைய தயவுனால. 6வது வசனத்தோட முடிங்க சிஸ்டர். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆமென். நம்மளை எல்லாத்தையுமே ஒருங்க இணைத்திருக்கக்கூடியது ஒரே ஒரு நாமம், அது இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே. அந்த நாமத்துக்குள்ளார அவருடைய சித்தத்தின்படி நாம எல்லாருமே ஒன்றாய் சேர்த்திருக்கக்கூடியது. இது 5வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா பிரியமானவருக்குள், அந்த பிரியமானவருக்குள், அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். இதுல எல்லா வசனத்திலையுமே அடிகோடிட்டு பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளார நாம இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். 7, 8, 9 வாசிங்களேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஆமென். இதுதாங்க ரகசியம். இந்த ரகசியம் என்னது அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளார கூட்டப்படக்கூடியது. ஏன்னா நீங்க 7வது வசனத்தையும் பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்பின் மீட்பாக இவருக்குள் நிறைவாயிற்று. கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படக்கூடியது 9வது வசனத்தையும் நீங்க வாசிக்க எல்லாமே கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டதாகவே இருக்கக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய நிலைய, நம்மளுடைய அந்த ஸ்டேட், நம்மளுடைய ஸ்தானம் இப்படிப்பட்ட ஸ்தானத்துக்குள்ளார. ஏன்னா வழக்கமா நீங்க வேற ஒரு சபையில வாங்கின ஞானஸ்தானத்தை போலவோ அல்லது வேற ஒரு சபையில இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினராகவோ நாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும்படி நியமத்தின் பரலோகத்தில் இருக்கிறவையும் பூலோகத்தில் இருக்கிறவைகளையும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளார கூட்டப்பட வேண்டும். அந்த கூட்டப்படக்கூடிய காலகட்டத்துக்குள்ளார நாம எல்லாரும் ஒரு முக்கியமான ஒரு மகிமையின் காலகட்டத்துக்குள்ளார நாம நிக்கிறோம். ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஏன்னா வசனம் தெளிவாதான் சொல்லுது. தோட்டத்துல வேலை செய்யறப்ப வேலை ஆட்களை எல்லாத்தையுமே வரிசையா நிறுத்தி வச்சாங்க. அதுல கடைசியா வேலைக்கு வந்தவன்ல இருந்து முதல்ல வேலைக்கு வந்தவனுக்கு வரிசையா நிற்கு. அப்போ முதல்ல போய் நிக்கிறவன் யாருன்னா கடைசியா வேலை செஞ்சவன் தான் முதல்ல போய் நின்று ஒரு பணம் கூலிய வாங்கிட்டு போறான். பின்னாடி வரவெல்லாம் நாள் முழுக்க காலையில சூரிய உதயத்துல இருந்து வந்தவெல்லாம் பின்னாடி நிக்கிறான். அப்ப அவங்க எல்லாரும் நினைச்சது அந்த கூலியை விட நமக்கு அதிகமான கூலி கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே கூலி தான் கொடுக்கப்பட்டதா இருந்துச்சு. அப்ப இந்த உவமையில நமக்கு இன்னைக்கும் நாம ஆபிரகாமோடையும் ஈசாக்கோடையும் யாக்கோப்போடையும் ஏனோக்கோடையும் எலியாவோடையும் ஏசாயாவோடையும் எசேக்கியலோடையும் நாம போய் தானியலோடையும் சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்நேக்கோடையும் நாம நோவாவோடையும் தான் நாம அந்த லைன்ல நிக்க போறோங்க. நியாய தீர்ப்பினுடைய லைன்ல பரிசுத்தவான்கள் எல்லாத்தையுமே நாம வாசிக்கிறோம் இல்லையா? அந்த பரிசுத்தவான்களோடு கூட தான் நாம நிக்க போறோம். யோசேப்பு, மரியா, சீஷர்கள் 12 பேரு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடிதான் நாம நிக்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இமேஜின் பண்ணி நல்லா பாருங்க. அந்த கிறிஸ்துவுக்குள்ளார கூட்டப்படக்கூடிய அந்த மகா பெரிதான ரகசியத்துக்குள்ளார நாம நிக்கிறோம். அப்ப அந்த காலகட்டத்துக்குள்ளார நாம ரொம்ப தீவிரமாய் கடந்து வந்திருக்கிறதுனால நீங்க 12வது வசனத்தையும் வாசித்து பாருங்களேன். எபேசியர் அதிகாரத்துல 12வது வசனம். அப்படி அடுத்த அதிகாரம்னா நான் சொல்லிடுவேன். இப்ப நிக்கிறது எல்லாமே நான் முதல் அதிகாரத்துக்குள்ளாரதான் நான் நிக்கிறேன். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் அவருடைய 12வது வசனம் சொல்லக்கூடியது கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படிக்கு நாம தெரிந்து கொள்ளப்பட்டோம். இந்த சபைக்குள்ளார நீங்க தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடியது
கிறிஸ்து சுதந்திரமாக கூடியதாக அவருடைய என்ன சுதந்திரம் இருக்குதோ அந்த சுதந்திரத்துக்குள்ளார நாம் பூரணராகும்படிக்காக தான் திறந்திருக்கிறோம். அதே போல பரிசுத்த ஆவியானவர்னால நம்ம முத்திரை போட்டிருக்கிறதுக்கு அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நல்ல இதுல எல்லாத்தையும் அடிகோடிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வசனத்துல பாதி வசனங்களுக்கு மேல அவருக்குள், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமா அதுக்குள்ளாரே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். அந்த 17வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவரும் தாமே அவரை பத்தி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. ஏன்னா நீங்க நிற்கிறது அவ்வளவு மகா பெரிதான கிருபை நிறைந்த ஒரு பொசிஷன்ல நாம நிக்கிறோம். ஏன்னா அவருடைய மகிமைக்குள்ளார நாம என்னது அவருக்குள்ளார ஜெனிப்பிக்கப்பட்டவர்களா இருக்கணும், அவரை போல இருக்க வேண்டும் என்று உலகத்திற்கு நாம அந்த அதிகாரமுள்ள அந்த காரியத்தோடு கூட நாம கடந்து போகிறதற்கு கர்த்தர் கொடுத்தார். இதை விட நம்ம கடைசி 4 வசனத்தையும் வாசிப்போமே. 20, 21, 22, 23. எல்லா துரைதனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தை உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். இது 4 வசனம் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஆனா ஒரே வாக்கியம். 4 வசனமும் ஒரே வாக்கியம். அந்த ஒரே வாக்கியத்து எவ்வளவு நீளமானா எல்லா துரைத்தனத்திற்கும், எல்லா அதிகாரத்திற்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா கர்த்தத்துவத்திற்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும், இந்த உலக வாழ்க்கையில் மாத்திரமல்ல நம்மளுடைய பரலோக வாழ்க்கையிலையுமே தேவன் நம்மை உயர்ந்திருக்க, அவருடைய எல்லா நாமத்திற்கு மேலாக அவர் உயர்ந்திருக்கிறது. எனக்கு இந்த எல்லாங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் இதுல எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டதா இருக்குன்றது எண்ணி பாருங்களேன். 1, 2, 3, 4, 5 முறை 4 வாக்கியத்துக்குள்ளாரவே பயன்படுத்தப்பட்டது. எல்லா துரைத்தனத்திற்கும், எல்லாவற்றையும், எல்லாவற்றையும், எல்லாவற்றாலும், எல்லாவற்றிற்கும் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே அவர் பயன்படுத்துது. அந்த எல்லாம் அப்படின்னா அதுக்கு மிஞ்சினது எதுவுமே இந்த பூமியில கிடையாது. இந்த பூமியிலையும் வானங்களிலையும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த வசனம் பரிபூர்ணமாய் நிறைவேறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட அதிகாரம் உண்டுன்றத தெரிஞ்சுதாங்க விசுவசிக்கிறோம். ஆனா இதே அதிகாரம் அவரை விசுவசிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைக்கும் உண்டு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவருடைய ஜெபமே இடைவிடாததா இருக்கக்கூடியதா இருக்குது. 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். மேல் அப்போ இதுல நான் ஏற்கனவே போன அதிகாரத்துல எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். இதுல 5வது அதிகாரம் கிறிஸ்து உடனே கூட அண்டர்லைன் பண்ணி பார்த்துக்கோங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அண்டர்லைன் பண்ணி பார்த்துக்கோங்க. 6வது வசனத்திலையும் இருக்குது, 7வது வசனத்திலையும் இருக்கு. ஏன்னா இதை நீங்க விளங்கிக்கணும்ன்றதுதான் தேவனுடைய விளங்க செய்வதற்காக. எப்போ? வருங்காலத்திலே விளங்க செய்வதற்காக. இது எழுதின 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிருபம் எழுதப்பட்டது. ஆனா வரும் காலங்களிலே விளங்க செய்வதற்காக. அந்த வரும் காலங்கள் எதுனா நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலம். இந்த காலத்துல விளங்க செய்வதற்குன்னு சொல்லி தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆசாரிய லேவி கூட்டம் தான் நீங்களும் நானும்.
அதனால பிரியமானவர்களே, தயவு செய்து ஏதோ ஆன்லைன்ல கேட்கிறதாகவோ அல்லது நாம செய்யக்கூடிய இந்த வேத பாடங்களுடைய இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் குறிப்பெடுத்துக்கிட்டு இருக்கிறதாகவோ அதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறவர்களாய் மாத்திரம் தயவு செய்து இருந்து விடாதீர்கள். ஏதோ கூடுகை கூடுறது, ஏதோ ஆன்லைன்ல அட்டன் பண்றது அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, புறப்பட்டு போங்கள். ஏன்னா காலம் சமீபமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால எப்படியாச்சும் கர்த்தாவே 2027க்குள்ளார வாங்க, சீக்கிரமா வாங்க, எனக்கு உபத்திரவம் தாங்கல, எனக்கு பிரச்சனை தாங்கல, எனக்கு சோதனைகள் தாங்கல, வேதனைகள் தாங்கல, இதுக்காக ஜெபிக்கிறதுக்காக உங்களையே ஒரு கூட்டமாய் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை, மகா மேன்மையான ஐஸ்வர்யம், இந்த வார்த்தைகள் எல்லாமே பாக்குறப்போ ரொம்ப ஆணித்தரமா உறுதியாய் சொல்லக்கூடியது. வருங்காலத்துல விளங்க செய்வதற்காக நம்மளைய எழுப்பி இந்த நாடிலே உட்கார வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் எழுப்பி உட்கார வச்சிருக்கிறதுக்குரிய காரணமே இது ஒண்ணுதான். வர்ற நாள்ல இனி இருக்கக்கூடிய நாளையில இருந்து, ஏன் இப்ப முடிச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்தே 10வது வசனத்துல இருந்து வாசிப்போமே. 10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்படியே 20வது வசனத்துக்கு வாங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த ஆதாரமான ஒரு சத்திய வசனத்துக்குள்ளாரதாங்க நாம எல்லாருமே கட்டப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவர் தான் நமக்கு மூளைக்கல்லா வச்சிருக்காரு, அவர் தான் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறாரு, அவர் தான் சர்வ சிருஷ்டிக்கும் தலைவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னே தூரமாய் இருக்கக்கூடிய நாம கிறிஸ்து இயேசுவுக்குள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சமீபகமா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? எதுக்கு அப்படின்னா, ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நல்லா அழுத்தி சொல்றேன், நற்கிரிகை செய்யாமல், அதாவது மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிக்காம, சுவிசேஷம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அந்த இடத்துல சொல்லாம, ஏதோ பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ நான் ஆன்லைன்ல கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ என்னுடைய வியாதிக்காக ஏதோ 2 பேரை கொடுத்து ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறேன், நான் யாருக்கும் போய் ஜெபம் பண்றதை காட்டிலும் எனக்கு ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறேன், இன்னும் பிசாசின் போராட்டங்கள் என்னை சூழ்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்படவில்லை என்று அர்த்தம். ஞானஸ்நானம் வாங்கியிருந்திருக்கலாம், ஆனா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கக்கூடியது தேவனுடைய செய்கையாய் இருக்கிறது. நாம ஒரு படி எடுத்து வைக்கக்கூடிய முதல் படிதான் அவருடைய ஞானஸ்நானத்திற்குன்னு சொல்லி நம்மளை கையளிக்கக்கூடியது. நாம ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தேவனுடைய செய்கைக்கு நாம எப்ப ஒப்பு கொடுக்கிறோம்னா, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய திறவுகோல சாவியை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது, அதை திறக்க செய்யணும். அந்த அதிகாரத்தை நாம் திறந்து விட வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில திறந்து விடணும், நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திலையுமே திறந்து விடணும். அவர் தாமே இது 3 அதிகாரமே நம்மளுடைய நிலை, நாம என்ன நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா இதுதான் நம்ம ஒரு அப்போஸ்தலனுடைய ஸ்டேட். 3வது அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசிப்போமே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கின்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். ஆமென்.
அப்போ அவருடைய அந்த கிறிஸ்துவுடைய ரகசியங்கிறது இதுதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பவுல். எபேசு சபைக்கு, நீங்க எல்லாரும் பிரிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளார சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் அவருடைய உடன் சுதந்திரமா இருக்கிறீங்க, ஒரே சரீரமா போயிட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்குரிய காரணம் அந்த ரகசியத்தை அவர் உணர்ந்ததுனாலதான். அவர் நிழலும் அற்புதம் செய்து, அவருடைய உருமாக்களும் அற்புதம் செய்தது, அவருடைய கைக்குட்டைகளும் அற்புதம் செய்தது. போகிற இடத்துல எல்லாத்துலயுமே ஜீவனுள்ள சாட்சியாய் அவர்கள் நிற்க முடிஞ்சிச்சு. அதனால பிரியமானவர்களே, 9வது வசனம் 10வது வசனம் 11 வாசிக்கல. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துணைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனத்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆமென். இதுதான், அவருக்குள் நாம் தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் ஸ்லாக்கியத்தை உண்டாக்கும். கவனிங்க, இந்த மாதிரி செய்யறவங்க இந்த நம்மளுடைய கிரிகைகளை காட்டக்கூடிய விதத்துல நற்கிரிகைகள் செய்கிறதுனால அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். அவரை பற்றும் விசுவாசத்தினால அவருக்குள், ஏன்னா இதுலயுமே நீங்க அண்டர்லைன் பண்ணீங்க அப்படின்னா 9வது வசனம் 8வது வசனத்தை கிறிஸ்துவின் ரகசியம், 9வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள், 11வது வசனத்தையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, 12வது வசனத்தையும் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குள். அதனால முழு குடும்பத்திற்கும் நம்மளை சொந்தக்காரரா மாத்தணும்ன்றது தேவனுடைய மகா பெரிதான தீர்மானம். அதனால நீங்க அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கறது மட்டும் புறப்பட்டு போகிறத தான் தேவன் அதிகமாய் விரும்புகிறதா இருக்கிறார். 14ல இருந்து 19 வரைக்கும். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தமான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். 6 வசனம் வாசித்தாங்க சிஸ்டர். ஆனா இடையில மூச்சு விடுறதுக்கு முடியாது. காரணம் 6 வசனமும் ஒரே வாக்கியம். எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க, கமா போட்டுதான் இருக்கும். 6 வசனமும் தனித்தனி வாக்கியங்கள் கிடையாது. 6 வசனமும் சேர்ந்தது ஒத்த வாக்கியம். இதன் நிமித்தம் தான் சொல்ற, ஒரே ஸ்ட்ரெச்சில் அவர் சொல்லி முடிக்கிறாரு. நீ அறிவு கட்டாத அந்த அன்பினுடைய ஆழ அகல நீளம் உயரத்தை எல்லாத்தையுமே நீ கிறிஸ்துவுக்குள்ளார நீ புரிஞ்சுக்கணும், நீ தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அவ்வளவு நீளமா அவருடைய ஜெபம் 6 வசனமும் சேர்ந்த ஒத்த வாக்கியம். அவர் மொத்த முழு குடும்பத்திற்கும் தேவனுடைய சமூகத்துக்குள்ளார நாம போய் சேர வேண்டியது தேவனுக்கு விருப்பமானதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த ஒரு காரியத்துக்குள்ளார இது 3 அதிகாரமும் ஒரு ஸ்டேட், 3 அதிகாரமும் ஒரு ஸ்டேட். நம்மளுடைய நிலை கிறிஸ்துவுக்குள்ளார நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு கர்த்தர், எப்படி நம்மளை எதிர்பார்க்கிறாரு, இந்த நிலையை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. இது நம்மளை பத்தி இருக்கக்கூடிய வேதாகமத்தினுடைய ஆவிக்குரிய கோட்பாடு முதல் 3 அதிகாரம். ஆனா அடுத்த 3 அதிகாரமும் ஆவிக்குரிய செயல்பாடு. ஆவிக்குரிய செயல்பாடு அப்படின்னா நாம என்ன மாதிரி எல்லாத்தையுமே செய்யணும், என்னென்ன காரியங்களுக்குள்ளார செய்யணும் அப்படின்னு சொல்றப்ப முதல்ல ஸ்டார்ட் பண்றதே எபேசியர் 4வது அதிகாரம் முதல் 6 வசனத்தை கொஞ்சம் ஸ்ட்ரெச்சா வாசிங்களேன்.
ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானசானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். இந்த ஒரே 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 இதுல நிறைய முறை பயன்படுத்தப்பட்டதா இருக்கும். ஏன்னா அந்த ஒரே அப்படிங்கிறதுலதான் இந்த சபை கட்டப்பட்டதாய் இருக்கிறது. இது நமக்குரிய ஆதாரமான வசனங்கள் இவைகள். இந்த சபைக்குரிய ஆதாரமான வசனம் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானசானம். அந்த ஒரே ஞானசானம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாங்கக்கூடிய ஞானசானம். அந்த ஒரே ஞானஸ்நானத்தினாலும் ஒரே விசுவாசம் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய விசுவாசம். ஒரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் அப்படிங்கிற அந்த மேன்மை மிகுந்ததுல இருந்துதான் ஆரம்பிக்கக்கூடியது. அந்த கோட்பாடுல இருந்து நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்க அப்படிங்கிறது, அதுக்கு அடுத்தது நம்மளுடைய கடமை என்ன, நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறப்போ நீங்க அவருக்குள் எல்லாருக்குள் இருக்கிறதா அதுதான் அவருடையது. ஏன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாமே இருக்குங்கிறத முதல் 3 அதிகாரத்துல சொல்லிட்டு அந்த கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறதுதான் தேவனுடைய அநாதி தீர்மானம். வாசிப்போமே 11, 12, 13 வரைக்கும் வாசிக்கல. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆமென். இதுல ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ல நாம நெருந்தே ஆகணுங்க. நான் இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா சுவிசேஷகராக இவாஞ்சலிஸ்டா நான் நிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ல நான் நின்னே ஆகணும். அல்லது உங்களுக்கு தேவனுடைய அனுக்கிரகத்தினால தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அளவு நம்ம வெறுமனே இருப்பதற்காக அழைக்கல. என சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரங்கள் இவைகள், வரங்களையும் நாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் தெளிவாதான் இருக்குது. அதனால நாம இருக்கக்கூடியவர்கள் யாருமே சும்மா இருக்கிறதற்காக அழைக்கப்படல. ஏதோ இந்த சபை உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறதற்காக யாரையும் அங்கத்தினராய் கொண்டு சேர்க்கல கர்த்தர். இங்க கொண்டு வச்சிருக்கிறாருன்னா உங்களை கொண்டு பக்தி விருத்தி, சபையானது பக்தி விருத்தி அடையணும். அப்போ ஆன்லைன்ல பிரசங்கிக்கிறதுக்கு கேட்கிற அத்தனை பேருமே ரெடியா இருக்கிற அளவுக்கு தயாராய் இருக்க வேண்டும். உங்களுடைய ஏரியாவுல வியாதியஸ்தர்களுக்கு இன்னைக்கு போய் கை வச்சு ஜெபிச்சு அவங்களுக்கு சுகம் தர்ற அளவுக்கு அத்தனை பேருமே தயாராக வேண்டும். இதை வேதம் எதிர்பார்க்கிறது. அதனால 14, 15, 16 நம்ம வரிசையா நாம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இனிமே குழந்தைகளை 14, 15, 16 மட்டும் வாசிங்க. அதுக்கு அடுத்து நான் தொடர்ச்சியா நான் போயிடுறேன். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இனிமே நீங்க நடக்காம இருங்க. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நான் விளக்கம் சொன்னேன்னா இன்னும் நீளமாயிடும். அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளார கொண்டாந்து இருக்கிறப்போ நாம மத்த கட்டட சபை போல வீணான நடக்கையினால வீணான ஒரு பாரம்பரியத்துக்குள்ளார இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்புறாரு. அதனால 19, 20 மட்டும் வாசிங்க சிஸ்டர். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அவங்க எல்லாருமே கத்துக்கிட்ட விதம் வேற, இயேசு கிறிஸ்துவ கத்துக்கிட்ட விதம் வேற.
நீங்கள் இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை. நாம வெறும் ஆராதனைக்காகவோ, வெறும் பாடலுக்காகவோ, வெறும் பிரசங்கத்துக்காகவோ, வெறும் அற்புதம் அடையாளங்களுக்காகவோ, கை தட்டுறதுக்காகவோ, நாம பண்டிகை கொண்டாடுறதுக்காகவோ, வெறும் பெயர் கிறிஸ்தவங்களா இருக்கணும்ன்றதுக்காகவோ, ஒரு பாரம்பரியத்தின்படி நாம ஒரு ஸ்தாபனர் கிறிஸ்தவர்களாக இருக்கணும்ன்றதுக்காகவோ இவ்விதமாய் நீங்கள் கர்த்தரை கற்றுக்கொள்ளவில்லை. வசனம் 20 தெளிவா சொல்லுது, நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இங்க கற்றுக் கொடுக்கக்கூடியது எல்லாமே வித்தியாசமானதாய் கற்றுக் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஏன்னா அப்படி சொல்லிட்டு அதுக்கு அப்புறமேட்டு இருக்கக்கூடியது 21வது வசனத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க 6வது அதிகாரம் முடியிற வரைக்கும் வரிசைக்கா தேவனுடைய சமூகத்துல நீங்க இப்படி எல்லாம் செய்யணும், இப்படி எல்லாம் இருக்கணும். உதாரணமா நான் சொன்னேன்னா, பழைய மனிதனை நீங்கள் களைந்து போட வேண்டும், உள்ளத்திலே புதிதான ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், புதிய மனுஷரை தரித்து கொள்ள வேண்டும், பொய்யை களைய வேண்டும், பிறரிடம் மெய்யை பேச வேண்டும், கோபம் கொள்ள வேண்டாம், சூரியன் மறைவதற்கு உங்களுடைய எரிச்சல் தனியே கடவது, பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்க கடவன், கெட்ட வார்த்தை யாதொன்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். நீங்க என்ன, தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூச்சலும் தூஷணமும் எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது, நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். வரிசைக்கா வரும். இதை நான் 1, 2, 3 போட்டு வச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் சொன்னது 13. பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணம் எத்தனை இருக்கு அப்படின்னா 613 சொல்லி தெளிவா சொல்லிடுவோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல அத்தனை நியாயப்பிரமாணத்தை அத்தனையும் 2 கற்பனையில சுருக்கிட்டாரு. ஒண்ணு, எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை நேசியுங்கள், தன்னைத்தானே நேசிப்பது போல பிறனையும் நேசி, அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா இதுல எபேசி பகுதியில தான் ரொம்ப அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். நாம் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாதவைகளும். ஏன்னா நமக்கு பிரதானமான கற்பனை தான் அந்த 2 கற்பனை, மேஜர். ஆனா நீங்க என்னது, கவலைப்படாதிருங்கள், உங்களுடைய அயலானையுமே நேசி, சீஷர்களை உருவாக்குங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், தாராள மனதுடன் கொடுங்கள், சமாதானத்தை உண்டு பண்ணுங்கள், ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள், அடுத்தவனை பயமுறுத்தாது இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வசனத்தினுடைய ஆதாரத்தோட நான் எடுத்து சொன்னேன். அப்படின்னா நான் எத்தனை கற்பனைகள் சொல்ல முடியும் தெரியுமா? 1038 கற்பனை சொல்ல முடியும். எதெல்லாம் செய்யணும், அதாவது கவலைப்படாதிருங்கள், அடுத்தவனை தீர்ப்பிடாதீர்கள், இது டோன்ட்ஸ். இதெல்லாம் செய்யாத அப்படின்றதுக்கு, கவலைப்படாதிருங்கள், விபச்சாரம் செய்யாதிருங்கள், பழிக்கு பழி வாங்காதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிறனை பற்றி அவதூறு பேசாதிருங்கள், இப்படி வரிசைக்கா நம்ம சொல்லிக்கிட்டே போனோம்னா டூஸும் டோன்ட்ஸும், செய்யக்கூடியது செய்யக்கூடாதது அப்படிங்கிறது வரிசையா நாம சொல்லிட்டு போனோம்னா 1038 சொல்ல முடியும். அந்த 1038ல மேஜர் எங்க இருக்குது அப்படின்னா எபேசியர்ல இருக்கக்கூடியதா இருக்கும். நீங்க எபேசியர் 5வது அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 5வது அதிகாரம் 15, 16, 17 மட்டும் வாசிங்க சிஸ்டர். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்கள் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். அப்போ இது எல்லாத்தையுமே சொல்லி பார்த்துட்டு அந்த அத்தனை கற்பனையும் இதுக்குள்ளாரே வரும். ஏன்னா அவர் சொல்லிட்டு மதியற்றவர்களாயிராதபடிக்கு கர்த்தருடைய சித்தம் என்னது. கர்த்தருடைய சித்தம் என்னதுன்னா, நீங்க சகல அதிகாரத்தையும் நீங்க எடுத்துக்கணுங்கிறதான். அந்த அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கணும். இது இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அதிகாரம், அதுக்கு அடுத்தது வார்த்தையின் மீது உள்ள அதிகாரம், அடுத்தது சபையின் மீது உள்ள அதிகாரம், அடுத்து விசுவாசியின் மீது உள்ள அதிகாரம், அடுத்தது உங்களுடைய சொந்த குடும்பத்துல சொந்த இனத்தாருக்கு மத்தியில இருக்கக்கூடிய அதிகாரம், வரிசையா இருக்கு.
நான் இன்னைக்கு பேசினது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இருக்கக்கூடிய அதிகாரத்தை மட்டும்தான் பேசியிருக்கிறேன். இன்னும் இந்த அதிகாரத்தை எல்லாத்தையுமே பேசினோம்னா 5 பைபிள் ஸ்டடி எனக்கு வேணும். ஆனா இந்த ரகசியம் பெரிதுன்னு சொல்லிட்டு அவர் பேசக்கூடியது வரிசைக்கு குடும்பத்தை பத்தி, குடும்பத்துல கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், நம்மளுடைய கடமைகள் எல்லாத்தையுமே. எப்போ உங்களுடைய அதிகாரம் நிறைந்த நிலைய நீங்க முழுசா விசுவசிச்சு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப நாம இந்த நிலைகளில இருந்து நம்மளுடைய கடமைகளை நம்மளுடைய நடைகளும் சரி பண்ணப்பட்டதாய் மாறும். அந்த மாறுறதுக்கு தான் தேவன் இவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு அதிகமாய் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஏன்னா நீங்க எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6வது அதிகாரத்துல கடைசியாக நாம செய்ய வேண்டியது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தினுடைய லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவியினுடைய சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுங்கிறார். அப்ப இந்த அதிகாரத்தை நாம் எடுக்கும் பட்சத்துல இந்த போராட்டங்களை எல்லாவற்றையுமே வெளியரங்கமாய் நிர்வாண கோலமாய் உரிந்தெடுத்த இயேசு கிறிஸ்துவின் சகல அதிகாரமும் நம்மேது கூட இருக்கும். அப்போ நாம சத்தியம் என்னும் கச்சையை எடுத்துக்கணும், நீதியும் என்னும் மார்க்கவசத்தை எடுத்துக்கணும், சமாதானம் என்னும் சுவிசேஷத்தை எடுத்துக்கணும், அக்னி ஆசரத்தை அவிழ்த்து போடத்தக்கதான ஒரு கேடகத்தை நாம விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சுக்கணும், ரட்சணியம் என்னும் தலைசிராவை பிடிச்சுக்கணும், தேவ வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு கடைசியா சொல்றாரு, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலிலே விழித்து கொண்டிருங்கள். இது தேவன் இந்த நாளிலே ஆவியானவரோடு கூட நம்மளுக்கு சொல்லக்கூடிய மகா பெரிதான ஒரு வேண்டுகோள். என்னதுன்னா, நீங்கள் சகல சர்வாயுத வர்க்கத்தோடு கூட நாம் தரித்து நிற்க வேண்டிய ஒரு யுத்த சம்மன்னருக்குரிய காரியத்தை தேவன் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அதனால எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி, வெற்று வார்த்தையினால நீங்க வசனத்தை கூட்டி கூட்டி ஜெபம் பண்றத தேவன் விரும்பலைங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீளமா இருக்கிறதுனாலயோ அல்லது அதிக வசனப்பினாலேயோ உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது என்றல்ல. 2 வரி, இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி போ, அப்பாலே போ பிசாசே அப்படின்னா போயிடும். என்னை துன்புறுத்தக்கூடிய, என்னை பலவீனப்படுத்த நினைக்கக்கூடிய பொல்லாத சத்துருவினுடைய கிரியை இந்த நிமிஷமே நீ செயலற்று போவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தோடு ஆவியிலே ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணது மட்டும் இல்ல, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தேவன் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஏதோ வசனத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி கூப்பிடுறவர் தேவன் அல்ல. நீங்க எத்தனை பேர் வேணாலும், நீங்க 100 பேர் வந்தாலும் இதான் பிரசங்கம், 10 பேர் இருந்தாலும் இதான் பிரசங்கம், 2 பேர் இருந்தாலும் இதான் பிரசங்கம். அதிக ஆட்களுக்காக அதிகமான பிரசங்கம் இல்லவே இல்லை. தேவனுடைய சமூகத்துல ஒரு ஆளா இருந்தாலும் தேவனுடைய பிரசங்கம் ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு. சக்கை ஒருத்தனுக்காக நின்னு அவனை இறக்கி வர சொன்னாரு. பேதுரு ஒருத்தனுக்காக போட்ல கூட போனாரு. நம்ம ஒவ்வொருத்தனையும் கொண்டு போய் அழைக்கிறப்ப அந்த ஒவ்வொருத்தரையும் வெளியேற பெற்றதாய் அழைத்தது போல உங்களையும் என்னையும் தேவன் அழைத்தவராய் இருக்கிறார். அதனால பிரியமானவர்களே, இந்த நாளில நம்மை தலை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். அவர் கொடுத்த அதே அதிகாரத்தை இன்னைக்கு நாம முழுசுமாய் பயன்படுத்தல அப்படிங்கிறது ஆவியானவர் தெளிவா பேசினவராய் இருக்கிறார். அதனால சகல அதிகாரமும் சகல மேன்மைக்குரிய காரியங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டதாய் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல நாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க இந்த நாளிலே உறுதி எடுத்தவர்களாய் இருப்போம். ஏன்னா உள்ளத்துக்குள்ளார தீர்மானம் எடுத்துக்குவோம்.
நியாயப்பிரமாணம் 613 கட்டளை இல்லை, மறுத்தரம் இல்லை. இது 1038க்கும் இன்னும் நாம சேர்த்தோம்னா இன்னும் அதுக்கு அதிகமாகவே சேர்க்க முடியும். நாம வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இது செய்யி இது செய்யாத அப்படின்னு சொல்றது மட்டும் பிரமாணம் மட்டும், வேற ஒண்ணும் இல்லை. பிதாவை என்னது கனம் பண்ணுவாயாக, ஓய்வு நாளை அனுசரிப்பாயாக, செய்யாத கொலை செய்யாதிருப்பாயாக, பிறன் மனைவி விரும்பாதிருப்பாயாக, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் அதுவுமே. இப்படி வரிசையா என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் 613 இருந்துச்சு. ஆனா அது எல்லாமே ஒண்ணும் இல்லை, 2 தான் அப்படின்றதுக்காக நாம எல்லாருமே லெத்தாஜிக்கா இருந்த நாட்கள் உண்டு. மன்னிப்பு கேட்போம். 1038 நம்மளை எதிர்பார்க்கிறவராய், இதுல ஒண்ணு தவறினாலும் நியாயப்பிரமாணத்தை முழுசுமே தவறினவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டுல அது வெளிப்படையாய் சொல்லப்பட்டதா இருக்கிறது. நாம ஒண்ணுல தவறினாலும் தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியேறினவங்களா போயிடுவோம். அதனால பிரியமானவர்களே, நாம மனஸ்தாபப்பட்டு நம்மை நாமே நிதானித்து பார்த்தவர்களாய் ஒருங்கிணைந்தவர்களாய் நாம ஜெபிப்போம். உங்கள யாராச்சும் ஒருத்தர் ஜெபம் பண்ண விரும்பினா ஆரம்பிங்க. அப்பா பிதாவே உம்மை சோத்திருக்கிற ராஜா, அப்பா நீர் எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நாளிலே தகப்பனே நீர் எங்களுக்கு 1308 கற்பனைகளை கொண்டு கை கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி போதிச்சிங்க தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா ஒவ்வொரு வசனங்களையும் எங்களுக்கு தியானித்து தந்தீங்க தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த ஆன்லைன்ல இருந்து கேட்ட வசனங்கள் அனைத்தையும் நாங்கள் தியானித்து என் தேவனோடு நாங்கள் சஞ்சரித்து என் தேவனானவர் எங்களை மீட்டெடுக்க இரட்சகரும் மீட்பருமான என் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இதை கேட்ட அனைவரும் நாங்கள் ஒன்றுபட்டு உமக்கு சீசர்களாய் போய் புறப்பட்டு சகல ஜாதிகளை நீங்கள் சீசர்களாக்கு என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. இன்றிலிருந்து அந்த ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு அப்பா உமக்காக நாங்கள் வேலை செய்ய எங்களை கிருபையும் பலப்படுத்தும்படியாக உமது கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க சகோதரனை மறைத்து இவ்வளவு நேரம் நிறைய காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அதை நாங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு என் தேவனை நாங்கள் எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற நீர் கிருபை பாராட்டும். என் தேவனே உம்முடைய சத்தியமும் உம்முடைய வார்த்தையும் என்றென்றைக்கு எங்கள் மேல் இருக்கட்டும் தகப்பனே. அப்பா நீர் வல்லவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் கிருபை உள்ளவர் தகப்பனே. அப்பா இந்த சத்தியத்தை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். அப்பா இதில் வரக்கூடியவர்களையும் இன்னும் வராத இருக்கிறவர்களையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் ஒருமனப்பட்டு எடுத்துக்கொண்டு என் தேவனை துதித்து பாட எங்களுக்கு கிருபை தாரும் தேவனே. நாங்கள் ஆராய்ந்து உம்முடைய சத்தியத்தை கேட்க இன்னும் எங்களை ஆவல்படுத்திக் கொண்டிருக்கிற என் தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தும். இந்த சத்தியத்தை கேட்டு அனைவரையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே இன்னும் நாங்கள் அநேக சீசர்களை உருவாக்க எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. எங்களை விட்டு அசுத்த ஆவியெல்லாம் ஒதுங்கி என் தேவனுடைய சீசர்களாய் நாங்கள் உருவெடுத்து வர நீர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.